உங்க பேர் என்னம்மா? மரியா. மரியா. மரியா, சத்தமா பேசுங்க, ஒன்றும் பயம் இல்லை. ஓகே, எவ்வளோ நாள் கழிச்சு ஹஸ்பண்டை பார்க்குறீங்க? 1.5 மாதம் கழிச்சு. கல்யாணம் ஆகி எவ்வளோ காலம் ஆகுது? 8 மாதம் தான். 8 மாதம். அதுக்குள்ளே பிரிஞ்சு வந்து 1.5 மாதம் கழிச்சு பார்க்குறேங்கிறீங்க ஹஸ்பண்டை. அவரை பார்த்தோன்னே கண்ணு கலங்குது, அவருக்கும் கலங்குது. இந்த நிலையை ஏன் மரியா உருவாக்கிக்கிட்டீங்க? என்ன காரணம்மா? உங்கள் அம்மா தனி பெண்ணா? அப்பா ஆதரவும் அந்த அம்மாவுக்கு கிடையாது, புருஷங்கிட்டையும் ஏமாந்துருக்காங்க. தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துருப்பாங்க, ஒரு சித்தாள் வேலை பார்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மாப்பிள்ளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அனுசரித்து நீ வாழாமல் எதுக்கு வந்து திருப்பி வந்து அம்மாவுக்கு பேர்டனாக உட்காந்துருக்கேன்? அவங்க என்ன சரியா பார்த்துக்கல மேடம். என்ன பார்த்துக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? கூட பார்க்க மாட்டாங்க. என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க? உடம்பு சரியில்லைன்னா யாரும் என்ன பண்ணும், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க. என்ன உடம்புக்கு வந்தது உங்களுக்கு? 17 வயசுல உங்களுக்கு என்ன பெரிய பிரச்சனை? கல்யாணம் ஆகி ஒரு 30 நாள், கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆச்சு. சரி. அப்போ வந்து முடியாம போய் வயிறு வலியில படுத்துட்டு இருக்கேன். இவரு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வேலையை எடுத்திருந்தார், சுண்ணாம்பு அடிக்க போயிருந்தார். என் தங்கச்சி நைட்டு மகமா காசு கொடுத்து போனேன் கேட்டு போய் இல்லைன்னு சொல்லுங்க. சரி சரி, சொல்ல விடுங்க, சொல்லி முடிக்கட்டும், அப்புறம் நீங்க சொல்லுங்க, பதட்டப்படாதீங்க. சுண்ணாம்பு அடிச்சு தான் என்ன ஒரு 200 ரூபாய் எடுத்து தான் இட்டுன்னு போனேன். நான் இல்லைன்னு சொல்லல. நீயும் கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்த பொண்ணுதான். கணவனுடைய தெரியாது மேடம், அவங்க வீட்டுல போய் தான் கஷ்டம்னா இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அம்மா வந்து தனியா அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் அந்த குழந்தைகளேங்கிறாங்க, ஆனா கஷ்டத்தை காமிச்சிக்கலையா? கஷ்டம்னா என்னன்னே தெரியாது எனக்கு. அங்க போய் தான் கஷ்டம்னா இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். சரி. சாப்பாடு கூட அவங்க வீட்டுல கல்யாணம் ஆகி போய் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த 1 மாசத்துல. ஆனா அவங்க அண்ணா வீட்டாண்ட போய் உண்மையா சொல்றேன், அவங்க எங்க அம்மா கூட என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கிறது இல்ல. அவங்க எங்க சின்ன மாமா என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு, இவர் கூட என்ன அந்த அளவுக்கு பாத்துக்கல. உடம்பு சரியில்லைன்னா கூட பார்க்க மாட்டாரு. நான் அடிக்கிறேன் நீ சொல்வாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அன்னைக்கு நைட். அப்போ லீவு தங்கச்சிக்கு வந்து இருந்தா 10 நாள். உடம்பு முடியாம இவர்கிட்ட போய் நான் சொல்ல சொன்னேன், போய் லிம்காவது வாங்கினு தர சொல்ல. அவரை என்னால முடியல, படுத்து படிக்கவே இருக்கேன் நான். என்னால முடியல, 3 நாளா படுத்து படிக்கவே இருக்கேன் நான். அப்படி சொன்னோடனே அவங்க என்ன பண்ணாரு, இவரு எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் எங்க அம்மாவுக்கு போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. எங்க அம்மா அங்க இருந்து 10 மணிக்கு மேல கிளம்பி வராங்க, வேலையை விட்டு வந்து நைட்டு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. மரியா, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 10th படிச்சு சொன்னாங்க உங்க அம்மா. நல்லா படிப்பீங்களா? நல்லா. 10th படிச்ச பொண்ணு 16 வயசுல உங்க அம்மா தான் விவரம் புரியாம படிக்காதவங்க பண்ணி வச்சா, ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? எங்க அம்மா நான் வேண்டாம் தான் மேடம் சொன்னேன். நீ ஒத்த கால நின்று நான் மேல படிக்கிறேன்னு சொல்லிருக்கணும்ல உங்க அம்மா கிட்ட. நான் 10th வரையும் இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்து அந்த அம்மாவுக்கு பேர்டனா உன்னால உட்காந்துருக்க முடியுது இல்ல? ஏன் அன்னைக்கு படிக்கிறதுக்கு உன்னால ஏன் அப்படி பண்ண முடியல? எங்க அப்பா அப்ப இருந்தார் மேடம். எங்க அம்மா அப்பா எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு. 16 வயசுல படிக்கிறதுக்காக போராடி இருக்கலாமே. இன்னைக்கு வந்து இன்னொரு ஃபேமிலியில போய் அந்த பையனையும் கஷ்டப்படுத்தி அந்த ஃபேமிலியும் கஷ்டப்படுத்தி உங்க அம்மா கிட்ட திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்திருக்கியே. என்னால பேக் டு முடியல மேடம். என்னால நீ முதல்லயே சொல்லிருக்கலாம்ல, இதுக்கு முதல்லயே சொல்லிருக்கலாம்ல நான் படிக்கிறேன். அம்மா படின்னு தான் சொன்னாங்க. எங்க அம்மா இன்ன வரையும் வேணானே சொல்லல மேடம். அவங்க அப்ப ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? சரி, எனக்கு பயங்கரமான கோபம் வருது இந்த மாதிரி சின்ன வயசுல கல்யாணங்கிறது. பெண்ணை பெத்துட்டாலே கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டா பிரச்சனை முடிஞ்சுதா? இப்ப மேல 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 பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கு, இந்த பையனும் சின்ன பையனா தான் இருக்காரு. இதெல்லாம் எங்க போய் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல. சின்ன பிரச்சனை நீங்க சொல்றதெல்லாம். இதே ஒரு 23 வயசு 24 வயசு இருந்தா புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உனக்கு நான் சொன்னா கூட புரியாது. அவருக்கு புரிஞ்சுக்க தெரியல மேடம். அவர் மேலே தப்பு இருந்தா கூட சண்டை போட்டா கூட நான் போய் பேசுவேன் மேடம். நான் நிம்மதிதான் இருந்தேன் மேடம். 6 வருஷம் தானே மேடம். நானே எங்க அம்மா எங்க அப்பா எல்லாமே தான். இந்த பொண்ணுக்காக தான் நாங்கள் பாக்கிறதுக்கு வந்தேன். இங்க வந்து அவங்க எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க. ஒருத்தர் கூட அக்கத்தை பார்த்தா தப்பா சொல்றாங்க மேடம். ஆமா, 20 வருஷம் அங்கே இருந்தீங்களே, அங்கேருந்து வந்து இங்கே நல்ல பேர் கிடையாது. எங்கள் அண்ணி ஓன் வராங்க மேடம். ஃபோன் பண்ணி நேற்று எங்கள் பெரிய அண்ணியும் எங்கள் சின்ன அண்ணியா இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்க. இப்படி என்ன அந்த பொண்ணு தப்பு பண்ணுச்சு மேடம்? ஓம் சக்தி மாலை போட்டுக்குன்னு பக்கத்து கடையில் யாரும் வாங்கி போகிறாங்க. ஒரு ஃபோன் பண்ணல மேடம் எனக்கு. பக்கத்தில் யாரும் நாட்டாக மல்லிக்கடல மாலை போட்டிருக்கப்ப கழட்டி வச்சுட்டு வர்ற அளவுக்கு எப்படிங்க மேடம் ஒரு பொண்ணுக்கு தைரியம் வரும்? நீங்களே சண்டே நைட்டுக்கு. சரி இருங்க, ஏன் வந்தம்மா அப்படி? அன்னைக்கு நைட்டு மேடம் சண்டை. என்ன அன்னி மாலை. சரி, ஒரு நாள் நீ அவருக்கு சமைச்சு கொடுத்துருக்கியா?
எல்லா நாளும் நான் தான் மேடம் தனிக்கு எல்லா வேலையும் செய்வீங்களா? எல்லா வீடெல்லாம் நல்லா பார்க்குமா? சாப்பாட்டுக்கெல்லாம் எந்த குறையுமே வைக்கவே மாட்டேன் மேடம். உண்மையா எனக்கு எங்க வீட்டுல அவரும் ஏதாவது குறை வச்சிருக்காரா? வாங்கி கொடுக்காம உனக்கு வேணுங்கிறத பண்ணாம? எதுவுமே நான் கேட்க மாட்டேன் மேடம். பட் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம்னு அது சொல்லுங்க. கல்யாணம் ஆன புதுசு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டம். கஷ்டம் இங்கெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடலாம். வேலைக்கு போகணுன்றது போவே மாட்டாரு. வேலைக்கே போக மாட்டாரு. கஷ்டப்படாம எப்படி மேடம் வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க. வேலைக்கு போகணும்னாலே கஷ்டம். இப்படி கீழே ஊழ்ந்தது அது எடுக்கணும்னாலே அது கஷ்டம். மேடம் இதெல்லாம் அங்க போதான் வேலைக்கு போகலாம் மேடம். இங்க வந்து நான் ஒழுங்கா வேலைக்கு பண்ணிக்கிறேன். வேலைக்கே போக மாட்டாரு மேடம். வேலைக்கு பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஏதோ ஒரு 24 வயசுல ஒரு பையன் வேலைக்கு வேலை பார்க்க கஷ்டம், கீழே விழுந்தது கூட எடுக்க கஷ்டம்னா எப்படி? பாருங்க மேடம், நான் ரெடிஸ்ல வந்து ரொம்ப அங்க வந்து வேலை செட் ஆயிடுச்சு. வேலை சேர்ந்தேன். ஐசப் சேர்ந்தேன். வில்லியா வேலை சேர்ந்தேன். அங்க வேலை இங்க வந்து எனக்கு வேலை செட் ஆகல. ஒரு மாசம் வீட்டு வேலை செஞ்சிருந்தோம். வீட்டு வேலை பூசு வேலை அந்த இதெல்லாம் கூட இருந்தேன். அதுக்கப்புறம் கம்பெனி வேலைக்கு போனேன். கரெக்டா 1.5 மாசம் தான் வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லாங்களா வந்துச்சு. இப்போ வேலைக்கு போயிருந்தாங்க. மாசம் 7000 சம்பாதிக்கிறாரு. இல்லைங்க மேடம், அது போய் மேடம் 6000 ரூபாய் சம்பளம் சொல்லி கல்யாணம் பண்ண ஒரு மாசம் கூட கேட்கவும் மாட்டேன். நம்ம சின்ன பொண்ணு, நம்ம என்ன குடும்பம் கேட்கவே மாட்டேன் மேடம். நானு சம்பாரம் உனக்கு கூட சோறு பண்ணாத பாரு ஃபர்ஸ்ட். நீ ஏன் சம்பாரம் சொல்லுங்க? அண்ணா அண்ணி எத்தனை நாளைக்கு மேடம் கொடுப்பாங்க ஒருத்தங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு எவ்வளவு நாள் ஒருத்தவங்க பார்ப்பாங்க? அதுக்கு வேலைக்கு நான் சொல்றேன் மேடம், நானும் வேலைக்கு போறேன், நீ வேலைக்கு போ. குழந்தைன்னு கேக்குறீங்க. நம்ம நல்லபடியா வேலைக்கு நீ சம்பாதிக்கிறது 3000 ரூபாய் சம்பளம். குழந்தை உடனே வேணுங்கிறாரு அவங்க வீட்டுல. அதுதான் மேடம் சொல்றாங்க. இவரும் அதுதான் அவங்க வீட்டுல சொல்லல. இவரு அவர்தான் சொல்றாரு. உங்க அம்மா கிட்ட போய் கலைச்சிடுறாங்க. உனக்கு யாருன்னா பெத்தவங்க அப்படி செய்வாங்களா மேடம்? என்கிட்டே அப்படி சொன்னா எனக்கு எப்படி மேடம் இருக்கும்? மேடம் இதெல்லாம் வந்து சம்மந்தமே கிடையாது. தம்பி ஒண்ணு தெரியுமா, 17 வயசுல அது ஒரு 2 வருஷம் தள்ளி இருந்தா கூட பெட்டர். ஒரு 21 வயசுக்கு மேல குழந்தை இருந்தா கொஞ்சம் வந்து அசிங்க செம்ம உண்மை சொல்றேன். இருந்தாலும் உட்காந்து போய் செம்ம அசிங்க மாட்டேன். உங்க வீட்டு எல்லாருக்கும் அவங்க எப்படி தெரியல மாட்டேன். எவனா பார்த்தா வந்து காரி மூந்து பா மேடம். இது இங்க வந்து நான் பேசுறது அசிங்கமா தெரியுதா மேடம்? எங்க வீட்டுல வந்து எந்த சன் நடக்காது. எனக்கு ஸ்டேஷன் போனது கிடையாது. இதான் மேடம் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். உண்மையா சொல்றேன். அவங்க வீட்டுல மேடம் அவங்க 3 அண்ணா இருக்காங்க. உண்மையா சொல்றேன் மேடம். அவங்க அண்ணா மாதிரில யாருமே வர முடியாது மேடம். அவங்க வேலைக்கு பொண்டாட்டியா அவங்க அம்மா கூட விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க மேடம். ஆனா இவரு என் நாத்து அவ கிடையாது. அவங்க அண்ணி, அவங்க அண்ணா, அவங்க அம்மா தான் மேடம். அவர் சொல்றாரு மேடம், நான் அத சொல்றேன். குழந்தைன்னு கேக்குறீங்க. நீ சம்பாதிக்கிறது 3000 ரூபாய் சம்பளம். இந்த கேள்வி கரெக்டான கேள்வி. 3000 ரூபாய் சம்பளம். நானும் வேலைக்கு போறேன். நான் அப்ப கூட சொல்றேன், நான் ஏர்டெல் ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம். சிஸ்டம் வேலை ஃபுல்லா தெரியும். ஓஹோ, சிஸ்டம் வேலை எல்லாம் நல்லா செய்வேன். அம்மனு வேலை பார்த்த பிள்ளையே எதுக்குமா அது? உங்களை முதல்ல திட்டணும். நல்ல பொண்ணுதான் அது. அது ஒழுங்கா இன்னொரு 21 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிருந்தா அவங்க 2 பேத்து வாழ்க்கையே நல்லா இருக்கும். சொல்றேன் மேடம், நானும் வேலைக்கு போறேன், நீங்களும் வேலைக்கு போங்க. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லைனாலே உங்க அண்ணா உங்க அண்ணி கை எதிர்பார்க்கறீங்க. நாளைக்கு நான் மாசமா இருக்கிறேன். நீங்க அப்போ அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களதான் சொல்லுவாங்க அசிங்கமா. பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவங்ககிட்ட காசு கூட இல்ல செலவு பண்ண. அதுக்கு சொல்றாரு மேடம், பணம் கொடுத்தாதான் என்கிட்ட படுப்பானே. அவன் பணம் கொடுப்பானா அவங்ககிட்ட போய் சத்தியமா சொன்னாரு மேடம். அது மாதிரி நீ வாயில போய் பேசுற. சொல்லிட்டு சொல்லலன்றாரு மேடம். அடிச்சாரா என்னைக்காவது? நிறைய தடவை போய் சாவு போய் அப்படின்னா அதுக்கு நான் என்னத்துக்கு சாவணும்? போய் மேடம் கேளுங்க. எல்லாமே சொல்லலன்றாரு. மெயின் ரீசன் உங்க 2 பேத்துக்கும் வயசுக்கு மெச்சூரிட்டி இல்ல. அதுதான் பிரச்சனை. இப்ப உங்களுக்குள்ள பெரிய அவர் என்னோட பெரியவர் மேடம். அவருக்கு நான் பெரியவர்னா கூட அதாவது பசங்களுக்கு பசங்களுக்கு ஒரு 27 தான் கல்யாணம் பண்ணணும். சொல்லுங்க. நீங்க வந்து செருப்பு பிஞ்சிடுறாங்க. ஒரு ஆம்பளை சொல்லலாமா அந்த வார்த்தை? செருப்பு பிஞ்சிடும். அப்பா நீங்க இப்படி எல்லாம் வார்த்தை பேசினா சொல்லாம இருப்பாங்களாப்பா? நீ என்ன இப்படி எல்லாம் வந்து அப்படிலாம் சொல்ல மேடம். மூர்க்காவெல்லாம் வர்றதெல்லாம் அப்படி சொல்லாமா தம்பி? சொல்லுமா தம்பி? அதெல்லாம் போய் மேடம் நான் உங்க வீட்டுல அண்ணாத்த மாத்த கேளு. இப்படி ஒரு கற்பனை கூட அந்த பொண்ணு பண்ணுவாங்க மேடம். அண்ணாத்த மாட்டாங்க யாரு? அங்க இருக்க கூடாது. அங்க இருந்து எல்லாரும் அசிங்கப்படுத்தாங்க மேடம். எங்க அண்ணி வந்து நல்லா செஞ்சாங்க. சரி, என்ன மோட்டிவ்க்கு அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக உங்களை அப்படி அசிங்கப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு கணவனை ஒரு கல்யாண புதுசுல ஒரு பொண்ணு எதுக்கு அப்படி அசிங்கப்படுத்துது? அது பார்த்தா அப்படி ஒன்னும் ஒரு குயுக்தியான பக்கத்துல கேப்பா மேடம். பொண்ணு பேசுறத பாத்தீங்களா? மேடம் நான் எதனா பதில் ஏன் இப்படி வேலைக்கு போக மாட்டீங்க? அவங்க எத்தனை நாளைக்கு தான் செய்வாங்கன்றது. நீ எனக்கு என்ன பொண்டாட்டியா நீ அப்படின்னு அதுக்கு நான் எதுக்கு சாப்பாடு எடுத்து மூஞ்சி மேலே கொட்டிடுவேன். அசிங்கமா பேசுவேன். எங்க வீட்டுல கூட அது மாதிரி யாருமே பேசுறது இல்ல மேடம். யாரும் பண்ண மாட்டாங்க மேடம். மினி வயசுல போறவங்க தான் சும்மா மேடம். அதெல்லாம் அதெல்லாம் எங்க வீட்டுல பக்கத்துல கேட்டு பாருங்க. அதனால பேச மாட்டாங்க. இதுல அது கிடையாது. போய் தான் பேச மேடம். நீலின்னு சொல்றீங்களே, அது யாரு? வேஷம் போடுவாங்க அப்படிதான். சும்மாவே தண்ணி வரான்.
மேடம் சரியில்லாத இந்த ஒய்ஃபா பொண்ணு. நீலி நீ சரியில்லாத மேடம், பொண்ணு மேடம். அப்படின்னு சொன்னாங்க. தெரியாதனமா உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கு மேடம். ஏற்கனவே சொன்னாங்க நீ நல்ல பொண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட கூட பேசியிருக்க மாட்டேன் மேடம். கல்யாணம் இவளை யாருன்னா பத்தி ஒருத்தர் ஒருத்தர் கூட தப்பா சொல்ல மாட்டாங்க. நல்ல பொண்ணு தெரியுது பார்த்தா. யாருன்னா ஒருத்தர் லவ் பண்ற சொன்னாங்க. எங்க அம்மா கிட்ட வந்து சொல்லுவேன், எங்க அம்மா மாரி கூட நினைச்சது இல்ல அவங்க மேடம். பாருங்க மேடம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது யார்கிட்டயுமே மேடம். பாத்தீங்களா? வேலை செய்யற இடத்துல கூட அங்க வந்து பேசுவாங்க மேடம். எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டாங்க. அவங்க வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன போயிட்டாங்க. அசிங்கப்படுத்துனாங்க? ஆ? என்ன அசிங்கப்படுத்துனாங்க உங்களை? அதான் மேடம் அவங்க சொல்லாங்களாம் போயிட்டு ஒரு வார்த்தை சொல்ல மேடம். அப்ப நான் எதுக்கு சொல்லாம கொல்லாம போறதுல எப்படி அசிங்கமாச்சு உங்களுக்கு? அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ரிப்பீட்டடா சொல்றீங்களே, அதுக்கு என்ன மீனிங் நைட்டு கிடைக்கும்? சொல்றேன் மேடம் நானு, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, நான் உங்க கூட இருக்க மாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்னைக்கு நீ என்ன புரிஞ்சுக்கிறீங்களா அன்னைக்கு வந்து நைட்டு சொல்றேன் மேடம். மறுநாள் காலையில கிளம்பி போறேன்னு சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு, நீ போறதா இருந்தா எழுதி கொடுத்துட்டு போ. ஆமா அப்பப்ப நீ போயிருந்தாங்கறா, நீங்க புலம்பலாம் போயிருந்தாங்கறா. அம்மா ஆனா மாசமான என்னத்துக்கு நீ லவ் மரியா பொண்ணு சிலதெல்லாம் சண்டை வர்றப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு வார்த்தைகள், நீ ஒண்ணு பேச அவர் ஒண்ணு பேச, ஈகோல பேசிக்கிட்டே போறது. அப்படி போய் அந்த மட்டும் வார்த்தைகளுக்கு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அவரு அதனால அது வந்து உனக்கு மெச்சூரிட்டி இல்லாதனால உனக்கு பெருசா தெரியுது. அதெல்லாம் அவருக்கும் இன்னும் மெச்சூரிட்டி இல்ல, உன்னை விட படிப்பு கம்மி, இன்னும் சரியான நிலையான வேலை கூட இல்ல. நான் அப்படி காமிச்சுக்கிறது இல்ல மேடம். நான் உண்மையா நான் இங்கிலீஷ் நல்லா படிப்பேன் மேடம். ஏர்டெல் ஆபீஸ்ல 7000 ரூபாய் சம்பளம் மேடம் எனக்கு. ஆனா எங்க வீட்டுல கொடுக்கும் சரியாவே காசு உங்க கொடுக்க அம்மாவை மாட்டேன் மிரட்டணும் எனக்கு. உங்க அம்மா மேலதான் சரியான இந்த பொண்ணு அழகா வேலை பார்த்துட்டு இருந்த பொண்ணு உங்களுக்கு யாரு கல்யாணம் பண்ண சொன்னா? மேடம் ஃபர்ஸ்ட் நீ காசு இல்லைன்னு காரணம் சொன்னீங்க. மாசம் 7000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு அருமையா இருந்த குழந்தை உங்களுக்கு யாரு நான் அந்த காசை கூட கொடுக்க மாட்டேன் மேடம். பாவம் இப்படி கண்ணீர் விட்டுட்டு நிக்குது. பாருங்க மேடம். இப்பதான் மேடம் அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சா. 10th முடிச்சு சரி, அந்த 7000 ரூபாய் சம்பாதிச்சுல ஒரு 4 பவுன் சேர்த்துக்கிட்டாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. அதான் மேடம் அத பாருங்க மேடம், எங்க அம்மா வந்து சுகர் இருக்கு. அந்த டேப்லெட் தூக்கி லேப்டாப்ல போட்டு வச்சாங்க மேடம். அவங்க அத போய் நான் என்ன இல்லங்க அது மேடம், படிச்ச பொண்ணு, விஷயம் தெரிஞ்ச பொண்ணு, மேடம் எனக்கு அது யாரு எடுத்து உடனே இப்ப வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ தான் எடுத்து போட்டுருப்பேன். நான் ஏன் மேடம் போட போறேன்? அவங்க மேல உண்மை நீ தான் போட்ட. அதான் உண்மை. ஒருவேளை உங்க அம்மாவே எடுத்து போட்டுட்டு உங்ககிட்ட உங்க ஒய்ஃப் தான் போட்டாங்க. மேடம் அம்மா வந்து- சண்டைக்கு வரது காரணமே அவங்க தான் மேடம். சண்டையை மூட்டு விட்டு இவருக்கு மேல என்ன உண்மையா மேடம் அவங்க 3 அதாவது மருமகள் அண்ணன் அண்ணி எல்லாம் நல்ல டைப், மாமியார் மேடம், மேடம், பெரியவங்க நல்லவங்க மேடம். சின்னவங்க அது எங்க அம்மா எப்படியோ வந்து- நாள் நான் இருந்து அவங்கள பத்தி நான் புரிஞ்சுக்கல. 3வது இருக்கவங்க அவங்க என்கிட்ட பேச கூட மாட்டாங்க. அவங்க தனியா இருக்காங்க. அவங்க 3 பேரு அவங்கள நான் தான் மேடம் 8 மாசம் அவங்க துணி எப்படி அழுக்கா பண்ணி வச்சிருப்பேன். அவங்க துணி நான் தான், நம்ம ஆயா நம்ம அம்மா அப்படிதான் நான் துவைப்பேன். அவங்கள வேற மாதிரி பார்க்க மாட்டேன். பாத்துக்கணும் நான் என்ன அவங்க 2வது மருமக என்ன சொல்லுவாங்க, சாப்பாடு போட்டா எல்லாரும் தட்டுல போடுற மாதிரி ஏன் அவங்களுக்கு போடுற, ஒரு உடைஞ்சு போன மாதிரி ஒரு தட்டு இருக்கும் அதுல அது மாதிரி கூட நான் அது இவருக்கே தெரியும். ஆனா உண்மையா சொல்றேன் மேடம், நான் இங்க சொல்லக்கூடாதுன்னு என்னை விட அவங்க அண்ணி தான் முக்கியம்ன்றார் மேடம். அவரு பாருங்க மேடம், ஆனா எங்க அண்ணி பண்ண மாட்டாங்க மேடம். அவங்க துணி மேடம் அவங்க வீட்டுல போய் கொஞ்ச நாள் அது அண்ணன் அண்ணி மேல பிரியமா இருக்கா. கடைசி பையன் 3-4 பையன்ல வேண்டாம்னு சொல்லலையே. அண்ணி வந்து தாய்க்கு சமம், நீங்க தப்பா நினைக்க கூடாது. ரொம்ப அண்ணன் அண்ணி கூடயே வளர்ந்ததுனால அண்ணி அண்ணின்னு எங்க அம்மா மாதிரி மேடம் அவங்க. எங்க அம்மா மாதிரி அம்மா மாதிரி பாத்துனாங்க. அது கடைசி பையன் அதனால ஆனா நீங்க திருப்பி ஒய்ஃப விட்டுட்டு அண்ணி அண்ணின்னு பேசினா யாருக்குமே உங்களுக்கு எனக்கு எப்படி மேடம் இருக்கும் அது மாதிரி சொன்னா அவங்க என்ன துணி வாஷிங் மிஷின் ஒரு வச்சிருக்காங்க. நிமிஷம் அது முடிச்சிட்டு அப்புறம் வரேன். நான் தெரியும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாயிண்ட் எல்லாம். ஓகே, உங்க சான்ஸ்ல வாஷிங் மிஷின்ல அவங்க அண்ணி நான் கையில தான் துவைக்கணும். எங்க வீட்டுல நான் உள்ள போட்டிருக்க ஒண்ணு கூட நான் துவைச்சது இல்ல மேடம். அங்க போய் யார் துவைப்பா உங்க வீட்டுல? எங்க ஆயா தான் துவைப்பாங்க. இன்னொரு பெரிய மிஸ்டேக் இப்ப சொல்லணும். போன ஜெனரேஷன் வரைக்கும் என்ன வசதி உள்ள குடும்பத்துல கூட குடும்பத்தை எப்படி நடத்துறதுங்கிறத 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ்ல இருந்து பெண் குழந்தைகளுக்கு கத்து கொடுத்து வளர்த்துவாங்க. இன்னைக்கு தங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு, தன்னுடைய குடும்ப சூழல் எப்படி இருக்குன்னு கூட தெரியாம எல்லாருமே குழந்தைகளை பெரிய லெவல்ல வளர்த்தணும்னு நினைச்சு ஒரு வேலையே சொல்லி கொடுத்து வளர்த்துறது இல்ல. அப்படி இருந்தா இப்படித்தான் வரும். தன்னுடைய ட்ரெஸ்ஸை கூட தன்னுடைய உள்ளாடையில கூட நான் வந்து எங்க ஆயா தான் துவைப்பாங்க வயசானவங்கன்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதை பெருமையா வேற எனக்கு அது பெருமையா படல. நேர்களை நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். பெண் குழந்தைகளுக்கு கொஞ்சம் குடும்பத்தை நடத்துறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இந்த காலத்துல பசங்களுக்குமே சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் வளர்ப்புல நடக்கிற தப்பு. எல்லாருமே செல்லமா வளர்த்துறேன். நம்ம நிலைமை என்ன, நம்ம சூழ்நிலை என்ன யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு வசதியானவங்களும் சரி 6வது 7 10 12 வயசுல இருந்து குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெண் குழந்தைங்களுக்கு பழக்குவாங்க. மனசை கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்படுத்திட்டு வருவாங்க. இன்னைக்கு யாரும் திடீர்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி விடுறது, அது என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறுது. சொல்வதில்